வணக்கம். போன வாரத்தோடைய கடைசி ரிவ்யூவாக வர வேண்டியது இந்த வாரத்தோடைய முதல் ரிவ்யூவாக வருது. இந்த ஃபைட்டர் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மலைக்கோட்டை வாலிபனை பார்க்கலாமா வேணாமா பார்க்கலாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ரிவ்யூலாம் போய் படிக்கலனாலுமே கூட ட்விட்டரில் 1 லைன் 2 லைன் ஷேர் பண்ணுறாங்களே, அது நம்ம கண்ணில் படுது. ஸோ எல்லாரும் பயங்கரமாக நெகட்டிவ் ரிவ்யூஸாக போட்டு பம்பாட் பண்ணிட்டாங்களா. ஆனாலும் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு வேளை பார்க்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நான் யார்கிட்டையும் கேட்காமே மெசேஜெல்லாம் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா அதை சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு போய் உட்காந்திங்கன்னா நல்ல தூக்கம் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி, அதனால் வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஏன்னா ஃபைட்டர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. சித்தார்த்தனுடைய முந்தைய 2 படங்கள் வார் பத்தான் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தை போய் பார்த்தோன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது படம் ரிவ்யூ அப்புறமா சொல்கிறேன். இந்த 2 விஷயம் எனக்கு மைண்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபைட்டில் வந்து இவங்க பயங்கரமாக சாகசெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய ஃபைட்டிங்லாம் நடந்துச்சு இல்லையா. இந்த கிளைமேக்ஸில் வந்து நம்ம லிங்காவுக்குலாம் ஹோமாஜ் கொடுக்குற ரேஞ்சில் சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு அக்ஷய்குமார் அந்த ஃப்ளைட்டில் குச்சி தம்ஸ் அப் டேஸ்ட் த டண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வர நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஏர் ஸ்ட்ரிப்லாம் காமிச்சிட்டே இருப்பாங்க, இவங்க ட்ரைனிங் பண்ணுற இடம். ஸோ இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதும் நிறைய ஷார்ட்ஸ் காமிச்சிட்டே இருப்பாங்க. இந்த ரன்வே வந்து நிறைய ஷார்ட்ஸில் கமிட் பண்ணிட்டே இருந்தாங்களா. ஸோ ஏதோ ஒரு சீனில் இவங்க நடந்து போகிறாங்க, ரன்வேல கட்டில் போட்டு ரன்பீரும் ராஷ்மிகாவும் படுத்துட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அனிமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடம்லாம் நம்ம ஸ்பூஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை பார்த்ததில்ல, இந்த படத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு, என்னெல்லாம் இல்லை, எனக்கு என்னெல்லாம் பிடிச்சது, என்னெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைட்டர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அனில் கபூர் தலைமையில் ஏர் டிராகன்ஸ்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே டாப் டேலண்ட்ஸ், முக்கியமான காம்ப்ளிகேட்டான மிஷன்ஸ்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டீமில் தான் ரித்திக் ரோஷன், தீபிகா படுகோன், கரண் சிங் ரோவர் உள்ளிட்ட எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்க டீம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒருத்தர் அறிமுகமாகி பயங்கரமாக எல்லாரும் க்ளோஸ் ஆகிறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய ஒரு தீவிரவாத அமைப்பு இந்தியாவில் ஒரு அட்டாக் நடத்த பதிலுக்கு இந்த ஏர் டிராகன்ஸ் டீம் போய் அந்த பாகிஸ்தானில் இந்த தீவிரவாத அமைப்புடைய கேம்ப் ஒன்று இருக்கு இல்லையா, அதை போய் டோட்டலாக பாம்பு போட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பதிலுக்கு பாகிஸ்தானுடைய ஆர்மியோட சப்போர்ட்டோட திரும்பவும் அந்த தீவிரவாத அமைப்பு இந்தியாவில் வந்து ஒரு அட்டாக் நடத்துறாங்க. இந்த அட்டாக்ல இந்த ஏர் டிராகன்ஸ் டீம்லேருந்து 2 சோல்ஜர்ஸ் பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மிஷனில் ரித்திக் ரோஷனுடைய கவனக்குறையினால சில விஷயங்கள் நடந்துச்சுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்தியா திரும்ப போய் பாகிஸ்தான் ஆர்மியை அட்டாக் பண்ணாங்களா இல்லையா, பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட மாட்டின அந்த 2 சோல்ஜர்ஸோடைய நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் ரித்திக் ரோஷனுடைய பங்கு என்ன, இதெல்லாம் தான் ஃபைட்டர். இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் பெரிய கமர்ஷியல் நடிகர்களை வச்சு பெரிய பட்ஜெட்டில் ஹாலிவுட் ஸ்டைலில் பாலிவுட் மசாலா படங்கள் எடுக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன், ஒரு மாஸ்டர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். முதல் 2 படங்களில் வார் பத்தான் 2 படங்கள்லையும் மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைலில் ஒரு ஸ்பை த்ரில்லர் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா, இந்த படத்தில் டாப் கன் ஸ்டைலில் ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. இதில் இந்த படத்துடைய ட்ராமா டாப் கன் 1 மாதிரியும் படத்துடைய ஆக்ஷன் காட்சிகள் டாப் கன் 2 மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ஃபார் இன்ஃபர்மேஷன், டாப் கன் 1 எனக்கு சுத்தமாக பிடிக்காது. செம்ம ஜெனரிக்கான ஒரு பிளாட், ஒரு கதை, அதை ஃபில்லப் பண்ண ஜெனரிக்கான கேரக்டர்ஸ், ப்ரெடிக்டபிளான திரைக்கதை, 90s விஜயகாந்த் அர்ஜுன் படங்களுக்கே சவால் வர ரேஞ்சுக்கு இந்த தேசபக்தி வசனங்கள்னு இப்படி நகர இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக காப்பாற்றுறது இந்த படத்துடைய 7 ஸ்டார்ஸோடைய பிரசன்ஸும் ஆக்ஷன் காட்சிகள் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதமும் தான். ட்ரெய்லரில் இந்த ஆக்ஷனுடைய கிளிம்ஸ்லாம் சும்மா அப்படி சருசன்னு காமிச்சிருந்தாங்களா, அது எவ்வளோ தூரம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சோ அதே அளவுக்கு படத்துலையுமே கூட அட்டகாசமாகவே இருந்துச்சு. எது சிஜி எது நிஜம்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிஜமாவே இது ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன் இயக்குனுடைய முந்தைய 2 படங்களில் கூட இந்த அளவுக்கு இந்த கிராஃபிக்ஸ்லாம் இல்லை. இந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளை டபுள் நெகட்டிவ்னு ஒரு கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பான ஒர்க். ரித்திக் ரோஷன், அனில் கபூர், தீபிகா படுகோன், இவங்க 3 பேருக்கு தான் இந்த படத்தில் ஸ்கோப் கொஞ்சம் அதிகம். இவங்க 3 பேருமே அவங்களுடைய இந்த பிரைஸ் டேக் ரெபுடேஷனை ஜஸ்டிஃபை பண்ற பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ரித்திக் ரோஷன் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன்லையும் கிளைமேக்ஸ்ல வில்லன் அடிக்கிற இடத்துலையும் மட்டும் கொஞ்சம் லவுடா இருக்காரு. மற்றபடி படம் முழுக்க செம்ம கிளாஸியா சட்டிலா எமோஷன்ஸை பெருசாக வெளியே காட்டாத அந்த கேரக்டராகவே தெரியுறாரு. தீபிகா படுகோன் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க. இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ரித்திக் ரோஷன் மேலே அவங்களுக்கு வர லவ் ஒட்டுமொத்தமாகவே அவங்க நடிப்பில் காமிச்சிருக்கிற அந்த கண்ட்ரோல் ரொம்ப நேச்சுரலான ஒரு நடிப்பை எஃபர்ட்லெஸ்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லீட் ஆக்டர்ஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸை தாண்டி இந்த படத்துடைய ப்ளஸ் சொன்னா டெக்னிக்கலா மேக்கிங் ஃபார் சுப்பீரியராகவே இருக்கு. தென் யார் ஸ்பைன்னு ரிவீல் ஆகிற அந்த ஒரு சீன் பெரிய டீடைலிங் இல்லைனாலுமே கூட இந்த ஏர்பான் ஆக்ஷன் சீக்வன்சஸில் இருக்கிற பரபரப்பு, ரித்திக்கோடைய கேரக்டரைசேஷன், ரித்திக் தீபிகாவுடைய பேரண்ட்ஸை மீட் பண்ணுற அந்த ஒரு சீன், தென் நிஜ லைஃப்பில் நடந்த அட்டாக்ஸை இந்த திரைக்கதையில் லிங்க் பண்ணி கொண்டு போன விதம்னு இந்த வழக்கமான மசாலாவில் புதுசாக டேஸ்ட் தர மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மற்றபடி பெரும்பாலான கதையோடைய ஃப்ளோவை, வசனங்களை, காட்சி அமைப்பை, ஏன் கேமரா மூவ்மெண்ட்டை கூட உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு இயக்குனர் சித்தார்த் ஆனந்த். செம்ம ஸ்ட்ராங்கான வில்லனாக ஒருத்தரை காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவர் அயன் பட வில்லனுக்கு சீக்கு வந்த சித்தப்பா பையன் மாதிரியே இருக்காரு. இந்த பழைய படங்கள்லாம் வரும் இல்லையா, உன் நண்பனை நான் எப்படி கொலை பண்ண தெரியுமாடா அப்படின்னு வில்லனை குரூரமாக டிஸ்கிரைப் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரிலாம் அடிச்சு குரூரமாக டிஸ்கிரைப் பண்ணுற ஆதி காலத்து வில்லன். மொத்தத்தில் இந்த ஃபைட்டர் வழக்கத்திலையும் வழக்கமான அந்த ஓல்ட் ஸ்கூல் மசாலால ஏர்ஃபோர்ஸ் ஆக்ஷனுங்கிற அந்த டாப்பிங் கூட வந்திருக்கிற ஒரு ப்ராடக்ட்.
டாப் கன் பார்க்காதவங்க ஜெனரிக்கான மசாலா படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகளை தவிர எதுவுமே ஒர்க் ஆகலை. படம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 3D 2D 2 வருஷமே ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்தது IMAX 3D வெர்ஷன், அதுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. இந்த படம் IMAXக்காக எடுக்கப்படல, IMAXக்காக ஆப்டிமைஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் பெருசாக தப்பாக தெரியல, நல்லாவே இருந்துச்சு. எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டல. ஓகே, இந்த பழைய விஜயகாந்த் அர்ஜுன் படங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் தான் சரி அந்த டாப். என்னன்னா அந்த பழைய படங்கள்லாம் வில்லனை வந்து ஹீரோ அடிக்கும்போது இந்தியானா என்ன தெரியுமாடா, தேசம்னா என்ன தெரியுமாடா, அப்படியே அடிச்சு டைலாக் பேசிட்டே இருப்பாங்களே, அதே மாதிரி இந்த படத்தையும் கிளைமேக்ஸில் அப்படியே ஒரு சீன் இருக்கு. ரித்திக் ரோஷன் வில்லனை அப்படியே டைலாக் பேசி ஒவ்வொரு லைன் கேப் விட்டு அடிப்பார். ஒருவேளை அடியில் சாகலைன்னா டைலாக் எடுத்து செத்துருவான்ற மாதிரி அடிச்சிருப்பார் போல இருக்கு. ஆனால் இந்த டைலாக்லாம் கேட்கும்போது எனக்கு தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, காஷ்மீர் எங்களோட கனவு, அது தப்புன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வோட எதிரிங்க. ஹிந்து பேப்பரை முஸ்லிம் படிக்கிறது இல்லையா? மொகல் பிரியாணி ஹிந்துக்கள் சாப்பிடுறீங்க. ஜிஹாத்தை விட ஏன் ஜெய் ஹிந்து தாதா பவர்ஃபுல். ஜெய் ஹிந்த்.